வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசுமதி அரிசி 1 கப் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 3 மிளகாய், பெரிய வெங்காயம் 1, புதினா கொஞ்சம், மல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய், 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். ஜீரகம் 1/2 ஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், பட்டை, கிராம்பு, 1 ஏலக்காய், நீங்கள் தாளிக்கிறதுக்கு முந்திரி பருப்பு வேணும்னா போட்டுக்கலாம். எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்லேயே பால் எடுத்துக்கோங்க. ஒரு கப் அரிசிக்கு 1.25 கப் எடுத்திருக்கேன். 2 கப் வச்சோம்னா நான் ரொம்ப குறைவாக இருக்கும். அதனால நான் 1.25 கப் எடுத்திருக்கேன். புதினா, மல்லி கொஞ்சம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு டேஸ்ட் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சவுண்டுக்கு வச்சு அப்புறம் குக்கர் ஆறின பிறகு நம்ம எடுத்தோம்னா போதும், வெந்திருக்கும். ஒரு சவுண்ட் வரட்டும். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுக்கு வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து மிளகு குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ் சாப்பிட்றவங்க இறால் கிரேவி, சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.